மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு மாதுவுடன் இவர்ல தி லெஜெண்ட் சித்ராலயா கோபு அவர்களோட 2வது எபிசோட நீங்க பார்க்க போறீங்க. முதல் எபிசோடுக்கு டெரிஃபிக் ரெஸ்பான்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நிறைய பேர் இமெயில கொடுத்துருக்காங்க, மெசேஜ்லாம் வாட்ஸ்அப் மூலமாவும் எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த 2வது எபிசோட நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. இஸ் ரெடி அப்படியா? கண்ணை போன்ற ஸ்ரீதர் பாண்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூன்னு சொல்லிட்டு பார்க்க. நீங்க பார்த்தப்பறம் தான் ஸ்ரீதர் பாப்பா. அப்புறம் இந்த மலைய மாடல் டச் இல்லையா? உதாவி ஆசுமாசே கிசிதமே பது தேக்குதா மேரே மெஹபூப் தோ கிஸ்னே பனாயா மலை மார்க்கம் அது மாதிரி அவ்வளோ க்ளோஸ் நாங்க. சூப்பர் சூப்பர். ரஜினிகாந்த் காதலிக்கிறார் இல்லையா, அவங்க மியூசிக் அவங்களும் இந்த மாதிரி க்ளோஸ். ஏன்னா எல்லாருக்குமே கோபு மியூசிக் நல்ல மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தமிழ்ல நீங்க எப்படி போட்டீங்கன்னு கேட்டுப்பாரு. அதை நான் வாயால் பாடி காமிப்பேன். சொல்ல முடியாது, சொல்லுவேன். அப்புறம் குட், நான் வேற டைப் இதே போடுறேன். அது அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தது. சார் காமெடியில வந்து இப்போ ஒரு நாகேஷுக்கோ ஒரு பாலையாக்கோ ஒரு வி கே ராமசாமி இந்த மாதிரி நம்மள்ட எவ்வளோ லெஜெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க நகைச்சுவை நடிகர்கள். ஈவன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களே எடுத்துட்டா கூட மோகன் அடிக்கடி என்ன சொல்லுவான், கோபு மாதிரி ஒருத்தர் ஹாலிவுட்ல இருந்தா இன்னைக்கு வந்து ஒரு ஐலாண்டுக்கு ஓனரா இருந்திருப்பார். இந்த எழுத்துக்கு இந்த ஒரு திங்கிங்க்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஐலாண்டுக்கு ஓனரா இருந்திருப்பார். அவர் பாவம் தன்னோட லைஃபை ரொம்ப சிம்பிளா சிங்கராச்சாரிய ஸ்ட்ரீட்லயே முடிச்சுட்டார் அப்படின்னு மோகன் அடிக்கடி சொல்லுவான். அந்த ரெகக்னிஷன் வந்து வரலையே ஒரு கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல ஒரு சினிமால இருந்தோ ஆல் இந்தியா கவர்மெண்ட் எங்கிட்டே இல்லையா, எனக்கே அந்த டெம்பர்மெண்ட் வரலையா. அதனால தான் அதாவது நீங்க ஓப்ளஸ் சார் இல்லை இவ்வளோ சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு. என்னுடைய டெம்பர்மெண்ட் எப்படின்னா எனக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் நான் செய்வேன். கரெக்ட். எனக்கு ரொம்ப இந்த சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கிடைக்கலையே அது வரலையேன்னு வருத்தம் கிடையாது. நம்ம காலேஜ் நானூரில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு எங்கெங்கேயே போயிட்டோம். இந்த நெஞ்சிலோட ஆனதுக்கு அப்புறம் என்ன படம் எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வந்தது. எங்க 2 பேருக்கும் இது ஒன்றும் செட் ஆகலை. அடுத்த படம் என்ன பண்றது? ஏன்னா எதிர்பாராம 25 வாரம் ஓடிடுது நெஞ்சிலோட. அதுக்கப்புறம் அந்த நேமை கீப் அப் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு ஏற்பாமா ஒரு ஃபுல் லென்த் காமெடி எடுத்தா என்னன்னு. அப்போ சீசன் சொன்னாலும் பாப்புலர்லி நோன் அஸ் கோணக்காமல் எடுக்கிற லேடி சென்டிமெண்ட்லாம் நல்லா எழுதுவேன்னு நான் காமெடி பண்ண ஒத்துவாங்களாம். ஒன்று லவ் எடுக்கிறத பண்ண மாதிரி யாரும் எடுக்க முடியும். லவ் காமெடி வச்சு பண்ணலாம் அப்படின்னு அது போஸ்டிங் டு டேக் காமெடி கிடையாது. அப்போ சரி நான் சொல்லிட்டு டைட்டில் முதல்ல சொல்லிட்டு ஒன்லைனா அதில் கதைன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணை பார்க்கலாம், அவங்க எங்கள் அப்பா வந்து ரிச்மண்டுக்கு தான் கொடுப்பாரு. எங்கள் அப்பா சொல்கிறதுனால தாங்க முடியல, நீங்கள் ரிச்மண்ட் தானே அப்படின்னு கேட்போம். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அவமானு சொல்லிடுவோம். அதை கேரி அவுட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டு கோட்டீஸ்வரன் ஃப்ரெண்டு நீ அப்பாவை நடின்னுவான். அப்புறம் நடிச்சு கொடுப்போம். இதுதான் ஒன்லைன். இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்குது. சீரியஸ்னா வேலையை விட்டு தூக்கிறாரு, நல்லா பண்ணுறோம் அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கிறது. ஒரு ட்விஸ்ட்டு, அந்த முத்துராமன் வந்து அப்பாவை வேஷம் போட்டு வரோம். இந்த ரியல் ஃபாதர் ஒருத்தர் இருக்கான் பற்றியா, முத்துராமனுடைய அப்பா, அவர் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ்ல இந்த டிஎஸ் பாய் பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் தம் பிள்ளையே கோட்டீஸ்வரன் அவர் இருக்கு. பிள்ளைன்னு தெரியாம அவரும் இவர் புதிய கோட்டீஸ்வரன் சம்பந்தின்னு காமெடி ஆஃப் எரர்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒன்று திருப்புடா அப்படின்னு மறுபடியும் காலேஜ்னு வந்து ஒரு ஒன்லைன் பண்ணிட்டோம். சூப்பர். அதெல்லாம் அந்த திருப்பத்தை நான் சொன்னதாங்க அவன் மைண்டில் வச்சுருந்தா டைட்டிலில் கதை வசனம் ஸ்ரீதர் கோபுன்னு போட்டான். ஓ ஃபர்ஸ்ட் படம். ஆமாம். அதுக்கு முன்னாடி அவன் ஆல் இந்தியா ஃபேம். சரியா எங்கிட்ட டேலண்ட் இருக்கு. என்னதான் அவருக்கு காமெடி போட்டு எழுதி கொடுத்தா கூட அந்த தம் பேருக்கு பக்கத்திலே கோபுன்னு போற ஒரு மனசு வேணும். அந்த கிரேட்னஸ் கோபுன்றது வந்து பெரிய அட்வான்டேஜ். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்பர் சைட் என் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு எல்லாமே
பணம் காசெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதை நீங்க சொன்ன மாதிரி நீங்க எங்கேயோ இவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் எப்படியா இருந்திருக்கலாமே அதெல்லாம் இல்லை. நான் எல்லாரும் மின்செட்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நானும் சீக்கிரம் பிரியக்கூடாதுன்னு 40 வயசு வரைக்கும் தள்ளிட்டேன். எனக்கு இண்டிபெண்டா பண்ணுன்ற எண்ணமே வரல. இது போதும் இது அப்படின்ட்டு நான் ட்ரிப்ளிகன்லேயே வீடு வாங்கிட்டேன். அவர் சீக்கிரம் கூட சொல்லுவார், இங்கே டி நகர் அடையாளம் இங்கே இல்லைப்பா, எங்கள் ஸ்ரீகாரத்தை ரொம்ப கனெக்ஷன் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, அதனால நான் ட்ரிப்ளிகன்லேயே வாங்கிக்கிறேன். 3 கட்டு வீடு இங்கே நுழைஞ்சோம்னா வந்திருக்கேன். அவன் அது மாதிரி டெம்பர் மோட்ல விடுவேன். ஸோ அந்த காதலிக்கு நேரம் இல்லையே அப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ரீதர் எடுக்க சொன்னேன். பட் நீங்கள் இன்னைக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு பார்க்க முடியாது. ஒரு பக்கம் வின்சென்ட் கேமரா, இன்னொரு பக்கம் ஸ்ரீதர், கோபு, எங்களுடைய அகாமடேஷன், டயலாக்ஸ் அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளேனால தான் ஓடிட்டு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக், அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண முடியாது. மாடர்னா பண்ணுறது தங்கப்பன் அசிஸ்டன்ட் தான் நம்ம இல்லை சுந்தரம் மாஸ்டர். அது எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிடுது. ஈவன் டுடே காதலிக்கு இல்லையா இது பண்ண பீட் அடிக்கிறதுக்கு ஒரு படமே கிடையாது. எவர்கிரீன் தான், எவர்கிரீன். அது எப்ப பார்த்தாலும் அது அதே மாதிரி எனக்கு பிடிச்சது ஊட்டி வரும். ஐயோ அற்புதமான படம். அது நாகேஷுக்கு ஒரு போர்ஷன் படத்தோட லென்த் ஜாஸ்தி ஆப்போர்ச்சுன்னு கட் பண்ணிட்டாங்க. ஒரு மிடில் ஏஜ் படம் வருவான், நாகேஷ் தான் டாக்டர். அவர்கிட்ட என்ன சொல்லுவோம், என்ன ஒன்றும் இல்லை சார், எனக்கு 45 வயசு ஆச்சு, இந்த தலைவலி, முதுகு வலி, வயிற்று வலி ஏதாவது ஒன்று வரணும் இல்லை, எதுவுமே எனக்கு வரல. அது என்ன வியாதி, அது எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லணும். 7 அழகாக போகுமா, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்துட்டு இல்லை இன்னும் ஒவ்வொன்றா வரும். ஒன்று கூட இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஊசி போட்டுருவேன். ரொம்ப நாளாக சார் நான் ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஊசி எடுத்து அவன் ஓடி விடுவான். அதே மாதிரி சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சங்கர் அவர் போனதுக்கு சிட்டியே இம்ப்ரூவ் ஆச்சு. அதாவது எனக்கு யதார்த்தமா வரும். நான் இன்னொன்னு கேட்க வேண்டியது என்னதான் சார், இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ்ல நீங்க உங்களோட கான்டெம்பரரிஸ் பார்த்தா டெஃபினட்டா உங்களை பீட் பண்ற அளவுக்கு யாருமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒத்தருமே கிடையாது. நீங்க நினைச்சது இல்ல, பட் இருந்தாங்க ரைட்டர்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு எல்லா தரப்பினரையும் நாகேஷ் சொல்லுவார், இதுல நான் பிராமணிக்கலா பேசினேன்னா வேற எப்படி பேசினேன் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும் கோபுது, கலோக்கியல் காமன் லாங்குவேஜ். அது பிஎன்சிலயும் ஒர்க் அவுட் ஆகும், ஏ சென்டர்லயும் ஒர்க் அவுட் ஆகும் கோபுவோட டைலாக்ஸ். அதுதான் இதுல ஒரு பெரிய பலம். அந்த மாதிரி நீ இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ்ல ஆஃப்டர் யூ லைக் மௌலி, விஷு, மகேந்திரா, கிரேசி மோகன், அது மாதிரி வெங்கட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவளை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? எல்லாமே ஒரு குட் ரைட்டர்ஸ். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மகரன் ஒரு ரைட்டர் உள்ளார். அவர் என்ன பண்ணார், ஒரு புக்கு போட்டார். அது காதல் கதை எழுதுவது எப்படி, மாணவர்கள் பற்றி ஒரு கதை இருந்ததுன்னா அதை எப்படி எழுதணும், குடும்ப கதைன்னா எப்படி எழுதணும், நகைச்சுவை கதைன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு ஒவ்வொரு ரைட்டரும் எழுத சொல்லியிருக்கார். நீங்க நகைச்சுவையை பற்றி எழுதணும் அப்படின்னாரு. அதில் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணி எழுதினேன்னா, இது ரொம்ப ஈஸி. நகைச்சுவை எழுதணும்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டவுடன் சாவி, சூப்பர் தேவன், இவங்கெல்லாம் மனசன் நடிச்சிங்க காமெடி தானா வரும். அதுல எங்க அண்ணாக்கு அடுத்தது கோபு. அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு சம்பந்தம் அந்த மாதிரி நிறைய பேர். நானே சிங்காரின்னு ஒரு படம் உண்டு, அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டர். ஐ மீன் சம்பந்தம் அது மாதிரி ஒருத்தரும். அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு சீரியல் காம்பினேஷனில் எல்லாம் கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கும். ஹை கிளாஸ். அது பாலச்சந்தர் ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நான் அதை படிச்சுட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாத. எப்பவுமே இந்த காமெடி சப்ஜெக்ட்ஸ் சிட்டிஸ்ல எல்லாம் நல்லா போகும். ட்ராமட்டிக்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. மதுராந்தகம் தாண்டினா நம்மளுடைய காமெடிஸை குயிக்கா கிராஸ் பண்ண மாட்டாங்க. ரிசீவ் பண்ண போது லேட் ஆகும். நம்ம மேல சொல்லிதான் போயிட்டு இருப்போம். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் லென்த்
காமெடி இறக்குறவங்க ப்ரொடியூசர்ஸ் ட்ரெண்டிங். அப்போ நாகலாபட்டத்தில் இது போக 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 இப்போ ஸ்ரீதர் நினைச்சு கொடி கட்டி பறந்து பல ஹிட்ஸ் கொடுத்தோம். கோபு நல்லா காமெடி எழுதுறாரு, ஸ்ரீதர் கிரேட் டைரக்டர் எல்லாம். திடீர்னு பாரதி ராஜான்னு ஒரு குரூப் வந்தது. அவங்க வந்து திருநெல்வேலி கிராமத்தில் எப்படி, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் எப்படி, மதுரை பக்கத்தில் இருக்கிற கிராமம் எப்படிங்கிற மாதிரி புதுவிதமான ஆங்கிள் வந்தது. அப்போ ஜனங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ கோயம்புத்தூர் பாஷை நமக்கு எழுத தெரியாது, நம்ம சொல்றத கோயம்புத்தூர் பாஷையா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால ப்ரொடியூசர்ஸ் வந்து காமெடி சப்ஜெக்ட்ஸை எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. கமல் பண்ணுவார், ஓரளவுக்கு ஜெய்சங்கர் பண்ணுவார், சிவாஜி தைரியமா பண்ணுவார். ஆக்சுவலா மேரேஜ் புரோக்கர். சிவாஜி இருக்கிற நேமுக்கு இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த ரோல் வேணாம் சார் அப்படின்னு சொல்ல மாட்டார். விசுவ சொல்லியிருக்காரு, சம்சாரம் மின்சாரம் பேசும்போது என்கிட்ட வந்தது, உங்களை பார்த்தா நான் அந்த கல்யாணத்தை பற்றியே மாப்பிள்ளை பார்க்குற படம் எதுவும் அப்படின்னு உங்கள் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவார். அது அந்த படங்கள் போது அது காமெடி சப்ஜெக்ட்ஸ் சிட்டிஸில் மாத்திரம் தான் இருக்கும், பிஎன்சியில் ஓடாது. அது ஒரு காரணம். ஏன் இப்போ இருக்கிற இது அப்படி போக 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 ஆக்ஷன் பிக்சர்ஸ், ஈவன் ஆக்ஷன் பிக்சர்ஸ் தான் போடுறது. இதெல்லாம் லவ் சென்டிமெண்ட்லாம் நல்லா போயிருந்தது ஒரு காலம். இப்போ எல்லாம் ஆக்ஷன் பிக்சர்ஸ் ஓரியன்டட். இப்போ விஜய், அஜித் இவங்க படம்லாம் பார்த்தா கூட ஆக்ஷன் ஓரியன்டட். பட் அதனால கலெக்ஷன் ஜனங்கள் நல்லா விரும்புறாங்க, போறாங்க. அப்புறம் இப்போ கமல் வந்து வயசாகி இண்டிபெண்டன்ட் 2-3 படம் கிரேசி கூட எழுதியிருக்காரு. அவர் கொஞ்சம் பண்ணுவார் காமெடி, சிவாஜி தைரியமா பண்ணுவார். பட் டோட்டலா பார்க்கும்போது நம்ம தான் பொழைச்சுன்னு பார்த்தா காமெடி சப்ஜெக்ட்ஸ் பேக் தான். இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் காமெடி கிடைக்கவே கிடையாது. ஒரு பாசமலர் மாதிரியோ, ஒரு நெஞ்சில் மாதிரியோ, ஒரு கல்யாண பரிசு மாதிரியோ, அது மாதிரி கதைகளுக்கு என்னைக்கும் லேடிஸ் மனசுல இருக்கும். அது நல்ல காரணம். பாசமலர் மாதிரி ஒரு படம் வராது. இந்த காதலி தினாவில் ஒன்று தான், அதே காத்தாதாவில் உண்டா, அது 2 தான் எனக்கு வந்து ஒவ்வொன்று இன்னைக்கு சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலா பிடிச்சது உச்சரவன்றி உள்ளேவா, எனக்கு பர்சனலா பிடிக்கும். அது யார் சார் டைரக்ஷன்? சிவராஜேந்திரன், சக்கரவர்த்தி. நான் சித்ராவில் இருந்தேன்னு சித்ராவில் டைரக்டர் ஆக்கல, காசர்கான் நாடகம் போட்டு அதை ஏபிஎம் செட்டியார் பார்த்துட்டு தான் டைரக்டர். ஆமா, அது காசர்கான் முதல் நாள் செட்டியாரும் அவர் ஒய்ஃப் வந்தாங்க. அடுத்த நாள் வந்து பெரிய பிள்ளை வந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் 2வது பிள்ளை வந்து பார்த்தாரு. அப்ப யாராவது வந்திருக்காங்க பிஹெச்பின்னு மனோரமா இந்த ஓட்டவையா பார்ப்போம். கோபுசார் ஏபிஎம்ல ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க. அதேமா உங்களுக்கு கார் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது அப்படியே பலிச்சது. என்னை கூப்பிட்டு நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ வேணும் உங்களுக்குன்னு கேட்டாரு. சார் முதல்ல கூப்பிட்டு நீங்களே டைரக்ட் பண்ணுன்றீங்க. இல்லை சார் நான் வந்து பாம்பே போயிட்டு இருப்பேன், நீங்கள் சிஆரியா மாதவனியை வச்சு பண்ணுங்கன்னு. இல்லை இல்லை, அந்த காமெடி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்கள் தான் பக்கத்தில் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் ஸ்ரீதரை வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு என்னடா விட்டு போகிறேன்னு நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப திங்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்ரீதர் எவ்வளோ பண்ணுறோம், நீ பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுடா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அந்த 3-4 வருஷத்துல அதுக்கப்புறம் ஒன்றை கம் அவுட் ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஹியர். நான் அங்கே சித்ராவில் போகிறது குறைஞ்சி போச்சு. சித்ராவில் நிறைய குறைச்சுட்டால படம். அப்போ அவர் நிறைய இந்திய படத்தில் காலை ஊற்றி சரியாக்கணுமா இந்தியில எல்லாம் மாட்டிட்டு படம் பார்க்குவாங்க, பெரிய பாம்பு வருமா அது மாதிரி ரொம்ப பணத்துக்கு டிமாண்ட்லாம் வந்து அவசரப்பட்ட காலத்தில் நான் காங்கிரஸ் அப்புறம் ஜெய்சங்கரை வச்சு நிறைய படங்கள் பண்ணேன். 7-8 படங்கள் அத்தையா மாமியா அதெல்லாம் 100 days பார்க்கக்கூடாது. ஜெய்சங்கர் படம் 5 வாரம் ஒன்னால வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ படம் பண்ணாரு. அதனால வெள்ளிக்கிழமை அவர் படம் வரும்னு அவன் அதெல்லாம் பற்றி கவலையே பண்ண மாட்டார். ஜெய்சங்கர் படம் 2 7-8 படம் ஒன்று இருக்கும். வீட்டுக்கு வீடு பெரிய கிட்ட, வீட்டுக்கு வீடு பெரிய கிட்ட. ஏன் நான் சீரியல் நெல் கவனிக்காவது கிட்டத்தட்ட 12 weeks போச்சு. அதுவும் நல்லா போச்சு. காவல்மடி காவலம்னு ஒன்று பண்ணேன், அதெல்லாம் 3-4 weeks தான் போகும். பெரிய ரீச் எல்லாம் இருக்காது.
அதான் காரணம். இந்த காலத்தில் ஏறினாலும் ரைட்டர்ஸ்ன்னு ஒரு யாரும் வர முடியாது. காரணம் என்கரேஜ்மெண்ட் இல்லை அப்படின்ற நான் என்னுடைய அபிப்பிராயம். நான் படம் பார்த்து ரொம்ப நாள் பிரான்ஸ் நான் ஃபேன் ஆஃப் ஆல் கிரிக்கெட்டர்ஸ். நான் கிரிக்கெட் ஆடணுன்றதுக்காகவே காரைக்குடி காலேஜில் போய் சேர்ந்து படித்தேன். சண்டோல்பட்டு பக்கத்துலேயே கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரத்தில். நீ என்ன அங்கே போய் படிக்கலன்னா அங்கே போனால் இன்டர் காலேஜ் இடத்துல ஆடலாம். அப்போ நான் செங்கல்பட்டில் கிருஷ்ணராஜ் மெமோரியல் கிரிக்கெட் கிளப் இருந்தது, அதில் ஆடி இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போனேன். ஐ பிளேட் ஃபார் அழகாபுரி செட்டியார் காலேஜ். அதுக்காக போனேன். கிரிக்கெட்டுன்னா அவ்வளோ பைக்கு. இப்போ மேட்ச் எல்லாம் பார்க்குறீங்களா? நிறைய எனக்கு இப்போ பொழுதுபோக்க கிரிக்கெட் மேட்ச் தான். கிரிக்கெட் மேட்ச் நியூஸ் பார்ப்பேன். இப்போ வர நியூஸ் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் 48 இதை பற்றியே வருது. வேற ஏதாவது நியூஸ் பார்த்தா வருது. அப்புறம் கைது இவர் கைது தூக்கத்தில் கூட ரொம்ப கைதாகிட்டு கூட பயப்படுற அளவுக்கு இருக்கு. என்னமோ அங்கே எனக்கு சினிமா பார்க்கறதே கொடுத்தேன். அப்படியே பார்ப்பேன். விஜய் நடிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். காதலுக்கு மரியாதை அது ரொம்ப நான் லைக் இட். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் பவுலிங் ரஜினி சார் படம்லாம் கூட நான் ஜாஸ்தி பார்க்கறது. இப்போ ரீசெண்ட்டு 3 மணி நேரம் உட்காந்து முடியல. 2005 அப்புறம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. இந்த இதுக்கு போனேன் யூஎஸ்க்கு, இந்த வாஷிங்டன் 2000. ஆமா, இந்த காசேட நாடகம் அப்போ சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா, ஒய்ஜி மகேந்திரன் போட்டு. ஆமா, அப்போ அந்த பீரியட்ல மூர்த்திக்கு இந்த பேராடைப் வந்துருச்சு. அது ஒரு 3 நாள் வரிசையாக நாடகம் இருந்தது அண்ணாமலை மன்றத்தில். அவங்கெல்லாம் போய் மூர்த்தி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டேட்டா மற்றெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. செக்ரட்டரி எல்லாம் யாரா போட்டு பண்ணுங்க. அப்போ மனோரமா சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி ஆக்ட் பண்ணி கொடுத்து கோபு சார் ஒருத்தருக்கு தான் ஸ்கிரிப்ட் தெரியும், அவர் இல்லாமல் வேற யாரும் டீம் பண்ணாதீங்கன்ட்டு ஆகும். அப்புறம் இந்த அப்போ நான் 3 தெய்வங்கள் படம் போட்டு சேர்ந்தேன். சிவாஜி சார் படம், நாகேஷ், முத்துராமன். அது எங்களுக்கு முத்துராமன் தான் ஹீரோ நாடகத்துல. ஸோ வேற வழி இல்லாம மூர்த்தி ஹீரோல 3 நாளைக்கு நான் பண்ணேன். அண்ணாமலை மன்றத்துல. நான் ரைட்டர், நல்லா நடிப்பேன், பாடுவேன், எல்லாம் சொல்லலாம். ஆடியன்ஸ் எதிரில் நின்று அது அவன் ரோல் பெரிய ரோல். என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரண்ட் ரோவில் பார்க்குற நீலு சோட்டில் போல ஷோ தவிர மீதி எல்லாம் இருக்கான். இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்றாங்கன்ற மாதிரி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சோட் ட்ரூப்புக்கு. அதே மாதிரி உங்கள் ட்ரூப்பு. அந்த இதில் நடிக்கும் போது என்ன பண்ணேன், ஆடியன்ஸே பார்க்கல, நான் மேல பார்த்து லைட்டிங்க பார்த்து ஆக்ட் பண்ணிட்டு. அது வந்து மூர்த்தி வந்து நாகேஷ் ரோல் இல்ல, டிராமால சினிமால நாகேஷ் பண்ண ரோல். சினிமாலே அவரே தான் பண்ணார். கார்த்திகேயன் ரோல் மூர்த்தி தான் பண்ணார். இல்ல டிராமால சொல்றாரு. டிராமால வீட்டுக்கு வீட்டுல நாகேஷ் பண்ண ரோல் தானே பண்ணார். இல்ல இல்ல இல்ல, கார்த்திகேயன் ரோல் பண்ணார். மனோரமா காசுபண்டு. ஆமா கரெக்ட். டிஃபிகல்ட் ரோல், ரொம்ப டிஃபிகல்ட் ரோல். அவன் மீச தாடி ஒட்டினு மீச ஒட்டினோடனே நான் காலி கவுந்து. அதனால எனக்கு அதுக்கப்புறம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே நடிக்க சொன்னாங்க. எனக்கு இப்போ இந்த காலத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறோம், பெரிய ஆர்டிஸ்டாக வந்துடும். எல்லாருமே பாரதிய ராஜா நடிக்கிறாங்க, எல்லாமே நடிக்கிறாங்க. அது ஸ்ரீகருக்கும் அந்த ஆசை இருந்தது. நான் தான் சொன்னேன், நீ இப்படி ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸாக இருக்க, நீ டிவியேட் பண்ணாதுன்னு. அப்புறம் ஸ்டண்ட்ல ஸ்ரீகர் ரொம்ப நல்லா இருக்கு சென்டிமெண்ட்ல. நீங்கள் இப்போ வந்து 90+? நான் 97 வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இப்போ உங்களோட ஏஜ் கேட்குறேன். ஏஜ் வந்து 93 ரன்னிங். சரி, உங்களோட லாங்குவிட்டிக்கு இந்த ஹெல்த்துக்கு காரணம் என்ன? வில் பவர். வில் பவர் அண்ட் ஹியூமர்னு சொல்லலாமா? ஹியூமர் நிறைய ஹியூமரஸ் இருந்தது. இப்போ நான் எழுந்தது எனக்கு ஒவ்வொன்றா வரும்னு சொன்னேன்ல, மாதிரி ஒவ்வொன்றா எச்சி பார்க்குற மாதிரி இருக்கு. இது பிசிக்கலி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சமீபத்தில் கூட கேட்ராக்ட் இதுக்காக போயிருந்தேன். அந்த உங்கள் லெஃப்ட் ஐ கம்ப்ளீட்டாக வந்திருக்கு.
பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணாக்கா நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏஜ் 93 கிட்டத்தட்ட. அப்போ நம்ம ஃபேமிலி டாக்டர் போனால் அது எல்லாம் நார்மல் பண்ணிங்க தைரியமானாரு. இப்போ ஒரு 20 days பேக் பண்ணியிருந்தேன். அப்போது உடம்பு பார்த்துங்கன்னு நல்லா சொன்னேன். இன்னும் கண்ணாடி வரல, இன்னும் இந்த புண்ணு ஆகல. அப்புறம் என் பையன் பேரனுக்கு கல்யாணம், ஒரு நர்சமாக இருந்தது. அப்பா 9 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ ஒரு இனிமேல் வந்தால் கூட ஐயோ எந்த இன்விடேஷன்லாம் போட்டா இது என்ன சொல்லிட்டு அந்த வழியை வந்துருக்கும். உடம்பு பார்த்துக்கணும், நான் உடம்பு பார்த்துக்கிறேன், உடம்பு என்ன பார்த்துக்கிறேன் அது மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. பட் கலகலப்பான ஃபேமிலி எனக்கு. அதாவது நம்ம ஆசையை வளர்த்துறதால அது வேண்டான்னு என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் ஒரு கார் வாங்கலாம், ஒரு ஏசி அனுபவிக்கலாம். அதுவும் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, ஏசி போட்டுக்காதீங்கன்னு. அதனால என்ன திங்கமாக போகலாம் அப்படின்னு இருக்கிறது போகணும்னு ஒரு டெம்பரமெண்ட் எங்க எல்லாருக்குமே உண்டு. வெரி குட், வெரி குட். அப்போ ஆசையை வளர்த்துட்டாங்க பம்பு. கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். அதனால எங்க அப்பா மாதிரி எனக்கு பெரிய அங்கே போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும். நான் ஆட்டோலையும் போவேன், பஸ்லையும் போயிருக்கேன். நான் அந்த காலத்தில் பஸ்ஸில் போன போது ஒருத்தன், சார் நீங்களா காங்கிரஸ் கோப்பு பஸ்ல வரலாமா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டா கொடுத்துருக்கான். எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கிறான். யோ நீ 13 எங்க வீட்டு மாதிரி இருக்குதியா, அங்கேருந்து 13 ஏறினா 10 நிமிஷத்துல வந்துடலாம். அப்பெல்லாம் டிராஃபிக்கே கிடையாது. ஆட்டோவில் ஒரு போவேன். இது அவமானம் கிடையாது. கிருஷ்ணன் பஞ்சம்னு டைரக்டர், அதுல கிருஷ்ணன் ஒருத்தர் ஏபிஎம் சுந்தர் 95 ஷூட்டிங். அவர் 8:45 பஸ்லேருந்து வடபழனி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி ஸ்டூடியோவில் நடந்தே வந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போவார். அந்த சிம்பிளிசிட்டி இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியுமா? எவ்வளோ பராசக்தி கிருஷ்ணன் மஞ்சு. ஆமா, வெரி கிரேட் மேன், கிரேட் மேன். அப்போ அதெல்லாம் எடிட்டிங் நாலேஜபிள் பர்சன்ஸ் அப்படிலாம் இருந்திருக்காங்க சிம்பிளா. அது மாதிரி எனக்கு இந்த பட்டாட்டோ பத்திரில் பெரிய இது கிடையாது. அது மெயின் ரீசன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுக்கு படம் பண்ணணும், நம்ம போய் நான் அதுவும் சான்ஸ் கேட்டு போனதே கிடையாது. சிவாஜியே சொல்லுவாங்க, நீ ஒரு படம் பண்ணிக்கிட்டா நாம பண்ணி தரோம் உனக்கு. அப்புறம் சிவாஜி சார் எங்கிட்ட என்னன்னு தெரியல, எங்கிட்ட ரொம்ப க்ளோஸ், ரொம்ப அட்டாச்மெண்ட். அவருடைய பிரதர் விசி சர்மா எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினார். அவர் அதாவது நான் லைஃப்பில் என்ன நினைப்பேன்னா, டிஆர் ராமச்சந்திரன், சாரங்கபாணி டேஸ்லேருந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது அவங்களுக்கு தான் டைலாக் எழுதி வச்சு கவர்னர் உன்னை செந்தில் வரைக்கும் நான் எல்லாருக்கும் எழுதிட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொரு அபிமானம், மெட்ராஸ் வந்த அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மெட்ராஸில் கொடுத்தேன். லக்கிலி என் ஃபேமிலியில் யாரும் யூஎஸ் போனோம், பேர பசங்களாம் நல்லா படித்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இல்லை பேச்சுகளாகட்டும் பேரண்டாகட்டும் எல்லாரும் இன்ஜினியர்ஸ், எல்லாரும் இங்கே லோக்கலி எம்ப்ளாய்ட். ஏதோ ஆஃபீஸ் போகணும், கலகலப்பாக பேசணும், அதுதான் எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு அதான் பிடிக்கும். வெரி குட். ஸோ ஹாப்பி ஃபேமிலி, வெரி குட். அப்படியே சௌக்கியமா 100 வயசு வரைக்கும் நீங்க இருந்து எங்களெல்லாம் கைட் பண்ணோம். அதாவது எனக்கு இன்னொரு அபிமானம் மெட்ராஸ் மேல, உங்க ட்ரூப்பு, எஸ்வி சேகர் ட்ரூப்பு, ஒய்ஜி ட்ரூப்பு, அது மாதிரி மௌலி, விஷ்ணு, கமர்சியல் கண்ணன், அவர் இவங்களாம் ரெகுலராக, அதாவது ப்ரொஃபஷனல். இப்போ லங்கேஸ்வரன் மனோகரோ, சகசனாமா அவர்களுடைய ட்ரூப்போ, சிவாஜி ட்ரூப்போ, டிகே பிரதர்ஸோ, அவங்கெல்லாம் கிரேட் லெஜண்ட்ஸ். அவங்க கூட நமக்கு பேக் ஸ்டேஜ் எல்லாம் தப்பு பண்ணிட்டு போட்டோம். அவங்க அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த அமைச்சர் ஸ்டேஜ்லேருந்தே நிறைய பேர் மேலே வந்தோம். நான் அங்கே நீங்க வந்து மௌலி நல்ல ரைட்டர், ஆந்திராவில் நிறைய படம் பண்ணி, தமிழ்நாட்டை விட அவருக்கு அங்கே நிறைய படம் பண்ணார். அதே மாதிரி விசு, நிறைய பேர். அதை இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா கோபு கூட நீங்க பாப்புலர். இந்த டிராமா சர்க்கிள்ஸ்ல கான்டினென்ட்ஸ், யூஎஸ் எல்லாம் போய் கொடி கட்டி பண்ணிட்டு வந்தீங்க நீங்க. இந்த 3 பேர் தான் நீங்க ஒய்ஜி மகேந்திரன், இவங்க தான் அமைச்சர் குரூப்பவே கால் பண்ணுறது. இப்போ நிஜமாவே கஷ்டமா இருக்கு மனசுக்கு. கிராமம்னு 40 பேர் வராங்க, 50 பேர் வராங்க. உங்களுக்கு கூட்டம் வரும், ஏதோ அந்த கடவுள் கிருபை. பட் நான் விசாரிக்கிற அளவுக்கு பார்த்தா நிறைய பேர் இல்லை. நிறைய ரைட்டர்ஸ் வரணும், நிறைய ட்ரூப்ஸ் வரணும், அப்பதான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்.
அந்த இப்போ உங்களால நீங்களாம் திங்க் பண்ண மாதிரி அந்த ஒரு வைல்டு திங்கிங்ல அந்த ஹியூமர் கொடுத்தேன் நீங்களா அந்த யதார்த்தமான நகைச்சுவை அழகான டைலாக்ஸ் வல்காரிட்டி இல்லாத ஒரு ஹியூமர் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் வரலாம். அது வந்தா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இல்லை இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டெக்னிக்கலி இம்ப்ரூவ்டு. ஆமா, டிஜிட்டல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் யூஜினஸ்ல போறாங்களே தவிர ஸ்டோரி பாயிண்ட் உட்காந்து எழுதுறதுக்கு இல்லை. டைட்டில் வைக்கிறதுக்கு கூட ஒரு பழைய வச்சு இருக்கிறாங்க. ஒரிஜினாலிட்டியே இல்லைன்னு தப்பு இல்லை, அவங்க வியாபார நோக்கமா பாக்குறாங்க. இட்ஸ் அ பாப்புலர் டைட்டில், இதை வச்சா ஜனங்களுக்கு தெரியும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். பட் எழுத்தாளர் நான் பார்க்கும்போது ஏமா இது கூடவா அவங்களால முடியாது அப்படின்னு தான் தோணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 40 வயசுல மீட் பண்ணுவாங்க, நம்ம டேஸ் மாதிரியே வருமா அப்படின்வாங்க. ரிட்டையர் ஆன பர்சன்ஸ் பீச்சில் உட்காந்து பேசும்போது நம்மளாம் அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணுவோம் ஃபைல. என்ன பண்றாங்க எல்லாம் ஸ்டாண்டில் போய் உட்காந்துடுறாங்க. ஸோ அவங்க தங்களுடைய ஓல்டன் டேஸை கிரியேட்டுவாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ என் பேரண்ட்டுக்கு சில செகண்ட் கசின்ஸ்னா யாருன்னு தெரியாது. காலமே மாறி போயிட்டு இருக்கு, டேஸ்ட் மாறிட்டு இருக்கு. இப்போ மியூசிக் எடுத்துட்டோம்னா சத்தம் தான் கேட்குறது, எனக்கு லிரிக்கே கேட்கல. தம் தம்னு போட்டு அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை லைக் பண்ணி ஃபாலோ பண்றாங்க. ஆமா. சோ we have to go along with them. அவ்வளவுதான். அதோட ஊரோட ஒத்துழைக்கணும். தோணியில பாட்டு போடலையே, கல்யாணியில போடலைன்னா ராமநாதபுரம் வந்து போட முடியும். அது மாதிரி மாறுது, காலங்கள் மாறுது, கருத்துகளும் மாறுது. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த மாதுவுடன் இவர் யார் அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். ஏன்னா எனக்கு சஸ்பென்ஸ் தான், யாருங்கிறது இனிமேதான் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா அதையும் நான் கொடுக்குறேன். ஓகே, அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் பை.